ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற நல்லுபதேசம் என்ன, பஷாரத் என்ன, நன்மாராயம் என்ன? யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்களோ நீங்கள் அனைவரும் إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சொந்தமானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் மன்னித்து அவனுடைய இரக்கத்தை கொண்டும் அவனது கிருபையினை கொண்டும் ஈருலகிலும் எம் அனைவரையும் வெற்றி பெறச் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய சமூகத்திலே இன்று நோய் ஏற்படுகின்ற பொழுது எம்முடைய இஸ்லாமியர்கள் அது குறித்த அறிவற்றவர்களாக மிகவும் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற ஒரு நிலையினை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதன் விளைவாக பலர் இறைவனை சாபமிடுகின்ற, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை குறை சொல்லுகின்ற, அல்லாஹ்வை குறை சொல்லுகின்ற, தன்னைத்தானே வருத்தி அடுத்தவர்களோடு முரண்படுகின்ற, சாபமிடுகின்ற ஒரு நிலையினை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது குறித்து இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் திருமறையிலே எமக்கு பல்வேறு விடயங்களை முன்னறிவிப்பு செய்திருக்கிறான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எமக்கு பல்வேறு செய்திகளை முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இஸ்லாம் சொல்லுகின்ற நல்லுபதேசம் என்ன, பஷாரத் என்ன, நன்மாராயம் என்ன? யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்களோ நீங்கள் அனைவரும் சோதிக்கப்படுவீர்கள். இந்த உலகத்தினுடைய வாழ்வு உங்களுக்கு சோதனைக்குரியது. உங்களை இறைவன் மரணத்தை கொண்டு சோதிப்பான், செல்வத்தை கொண்டு சோதிப்பான், வறுமையை கொண்டு சோதிப்பான், துன்பத்தை கொண்டு சோதிப்பான், எல்லா வகையான இழப்புகளை கொண்டும் இறைவன் உங்களை சோதிப்பான். அதோ போன்று உங்களுக்கு பெருமிதமாக சொத்து செல்வங்களை கொடுத்து சோதிப்பான், அதிக பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான், அதிக சொத்து பத்துக்களை கொடுத்து சோதிப்பான் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் எமக்கு முன்னறிவிப்பு செய்திருக்கிறது. இதனை மறந்ததன் விளைவுதான் இன்று துன்பங்கள் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் தன்னைத்தானே வருத்தி கொள்ளுகின்ற. ஏனென்றால் அதையும் தாண்டி இன்றைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளில் ஒரு சாரார் தற்கொலை செய்து கொன்ற ஒரு நிலையினை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இது குறித்து கட்டாயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஏனென்றால் அப்பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை கற்காது மார்க்கம் சொல்லப்படுகின்றவற்றை விளங்கி வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் இது குறித்து அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறைகளை சொல்லுகின்ற பொழுதும் சூரா அன்பியாவினுடைய 35வது வசனத்திலே சொல்லுகின்றான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் வலனபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னாம். நீங்கள் எல்லோரும் மரணிக்கக்கூடியவர்கள், எல்லா உயிரும் மரணிக்கக்கூடியது. நாம் உங்களை நலவை கொண்டும் தீங்கை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம். அல்லாஹ் சொல்லிவிட்டார். முன்னறிவிப்பு என்ன? உங்களுக்கு கெடுதியை கொடுத்தும் துன்பத்தை கொடுத்தும் சோதிப்போம், இன்பத்தை கொடுத்தும் சோதிப்போம் என்று அல்லாஹ் திருமறையிலே எமக்கு முன்னறிவிப்பு செய்து விட்டான். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே எதன் மீதும் ஆசை கொள்ளாது வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லா மனிதர்களும் மறுமையை நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும். இவ்வுலக வாழ்க்கை நோக்கமாக கொள்ளப்படுகின்ற பொழுதுதான் ஏற்படுகின்ற சோதனைகள் பெரிதாக காட்டப்படுகிறது. தனக்கு வறுமை வருகின்ற பொழுது பாவத்தை நோக்கி செல்வதும், தன்னிடத்திலே இழப்புகள் ஏற்படுகின்ற பொழுது பாவத்தை நோக்கி செல்வதும், இறை நிராகரிப்பை நோக்கி செல்வதும் இந்த துன்பத்தினை புரிந்து கொள்ளுகின்ற மனப்பாங்கு இல்லாததன் விளைவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையினை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாழ்விலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய தூதர் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், நபிகள் பெருமானார் அவர்கள் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த உலகத்தினுடைய அன்றைய காலத்து சாம்ராஜ்யத்தின் தலைவர், இந்த உலகத்தின் இறுதி நபி, இறைவனால் மிகவும் நேசத்துக்குரியவர் தூங்குகின்றார். அவருடைய தோட்பட்டையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற ஈத்தம் பாயினுடைய அடையாளத்தினை அந்த நபித்தோழர் காணுகின்றார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, லவித்தஹதனா லகபிதா, உங்களுக்கான ஒரு விரிப்பை நாங்கள் கொண்டு வந்து தரட்டுமா அல்லாஹ்வுடைய ரசூலே? ஃபகால, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மாலி வலித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே எனக்கு இப்படி ஒன்றா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மஅன ஃபித் துன்யா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்வு இல்லா கராகிப, ஒரு பிரயாணம் செய்கின்ற ஒரு பிரயாணியை போன்றது. இஸ்தலல்ல தஹத ஷஜரா, மரத்தின் நிழலிலே ஓய்வெடுப்பது போன்று எப்படி ஒரு தூர பிரயாணம் செல்லுகின்ற ஒரு பிரயாணி தனக்கு களைப்பாறுவதற்காக ஒரு நிழலிலே ஓய்வெடுப்பானோ, அப்படித்தான் நான் சுவனத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறேன். என்னுடைய பயணம் மறுமையை நோக்கிய பயணம். நான் மறுமை வாழ்க்கையை நம்பி வாழக்கூடியவன். அந்த வாழ்க்கையின் பயணத்தில் நான் ஓய்வெடுக்கும் இடமாகவே இந்த துனியா எனக்கு இருக்கிறது என்ற மிக பெரும் பொருள்மிக்க கருத்தினை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ஆரம்பமாக எம்முடைய மனோநிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் மரணத்துக்குரியவர்கள், நாம் மறுமைக்குரியவர்கள், நாம் இன்னும் ஒரு வாழ்வை எதிர்பார்த்து வாழக்கூடியவர்கள். நிரந்தர உலகம் இந்த பூமி அல்ல என்ற ஒரு உண்மையை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதனைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த துன்யா நிழல் பெறும் ஒரு மரத்தின் நிழல் போன்றது. இது நிரந்தரம் அல்ல. அது இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய, அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்வு. நீங்கள் எல்லோரும் மறுமையை நோக்கிய வாழ்விலே உங்களுடைய நோக்கங்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற செய்தியினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்பு